இன்னைக்கு உலகமே ஒரு விஷயத்த உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கு. அதுதான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்துகிட்டு இருக்கிற இந்த தீவிரமான போர். ஆனா இந்த விவகாரத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, போரை தொடங்கி 4 வாரம் ஆகியும் அமெரிக்கா எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு யாருக்குமே புரியல. இன்னும் சொல்ல போனா அமெரிக்க அதிபர் ட்ரம்பே ஒரு குழப்பத்துல தான் இருக்காரோன்னு தோணுது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி இது ஒரு குறுகிய கால நடவடிக்கை தான். ஈரானை சீக்கிரம் சரி பண்ணிடலாம்னு ஆரம்பிச்ச இந்த ராணுவ நடவடிக்கை இப்போ ஒரு பெரிய சூழல்ல வந்து நிற்குது. இது வெறும் போரோட நிறுத்திக்காம உலக பொருளாதாரத்தையே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இதை பத்தின முழுமையான அலசல்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல போர் ஏன் இவ்வளவு சிக்கலாகிடுச்சுன்னு பார்ப்போம். ட்ரம்ப் கணக்குப்படி ஈரான் சீக்கிரம் சரணடைஞ்சிடும்னு நினைச்சாங்க. ஆனா ஈரான் அசால்ட்டா அமெரிக்காவோட வான்வழி தாக்குதல்களை தாங்கிட்டு பதிலுக்கு பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமா உலகத்தோட எண்ணெய் போக்குவரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மூஸ் ஜலசந்தியை ஈரான் இப்போ முழுசா முடக்கி வச்சிருக்காங்க. இதனால உலகத்துல 1/5 எண்ணெய் விநியோகம் நின்னு போச்சு. இதோட விளைவு என்ன தெரியுமா? பெட்ரோல் டீசல் விலை விண்ணை தொடுது. நிலைமை மோசமானதால அமெரிக்கா வேற வழி இல்லாம தாங்கள் தடை விதிச்சிருந்த ரஷ்ய எண்ணெயை இப்போ வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா வாஷிங்டன்ல இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கே ட்ரம்ப் என்ன செய்ய போறாருன்னு புரியலைங்கிறது தான் இப்போ பெரிய தலைவலி. அதிபர் ட்ரம்போட அறிவிப்புகளை பார்த்தா நமக்கே தலை சுத்தும். சனிக்கிழமை ஒரு போஸ்ட் போடுறாரு. அதுல நாம நினைச்ச இலக்கை எட்டிட்டோம், போர் முடிய போகுது, ஈரான் மேப்லயே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றாரு. ஆனா அடுத்த 1 மணி நேரத்துல ஈரான் அடுத்த 48 மணி நேரத்துல அந்த கடல் வழியை திறக்கலனா அவங்க நாட்டோட மின் உற்பத்தி நிலையங்களை மொத்தமா தரைமட்டமாக்கிடுவோம்னு அல்டிமேட் கொடுக்கறாரு. ஒரு பக்கம் வெற்றி அடைஞ்சிட்டதா சொல்றாரு, இன்னொரு பக்கம் இன்னும் பெரிய தாக்குதல் நடத்துவோம்னு மிரட்டுறாரு. இதை பார்க்கிற உலக நாடுகள் எல்லாமே சரிப்பா நீங்க என்னதான் முடிவு பண்ணி இருக்கீங்கன்னு ஆச்சரியத்தோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராணுவ ரீதியா பார்த்தோம்னா போர் முடிஞ்சிடுச்சுன்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மறுபக்கம் 3 பெரிய போர்க்கப்பல்களையும் கூடுதலா 2500 கடற்படை வீரர்களையும் அமெரிக்கா ஈரானை நோக்கி அனுப்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அங்க 50,000 அமெரிக்க வீரர்கள் இருக்காங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது. போர் முடிகிற மாதிரி இருந்தா ஏன் புதுசா வீரர்களை அனுப்பணும்? இதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. ட்ரம்ப் ஒரு வாரம் இது 4 வார வேலைன்னு சொல்றாரு. அடுத்த வாரம் இது 5 வாரம் ஆகும்னு சொல்றாரு. அப்புறம் பாதுகாப்புத்துறை அமைச்சரோ இது இப்பதான் ஆரம்பம்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவலை சொல்றதுனால அமெரிக்காவோட உண்மையான திட்டம் என்னங்கிறது ஒரு மர்மமாகவே இருக்கு. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க பின்வாங்கறதா தெரியல. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட ராணுவம் மொத்தமா அழிஞ்சிடுச்சுன்னு சொன்னாலும் ஈரான் தொடர்ந்து இஸ்ரேல் மேலையும் வளைகுடா நாடுகள் மேலையும் ஏவுகணைகளை வீசிக்கிட்டு தான் இருக்காங்க. முக்கியமா எங்க நாட்டோட பவர் பிளான்ட் மேல கை வச்சா மொத்த அரபு நாடுகளோட எண்ணெய் கிணறுகளையும் தீக்கிரையாக்கிடுவோம்னு ஈரான் மிரட்டல் விடுத்திருக்காங்க. இது நடந்தா உலகமே ஒரு மிகப்பெரிய இருண்ட காலத்துக்கு போயிடும்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. ஏற்கனவே உலக பொருளாதாரம் ஒரு பெரிய வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த குழப்பமான போர் இன்னும் எவ்வளவு தூரம் போக போகுதுன்னு தெரியல. உண்மையை சொல்ல போனா அமெரிக்கா ஒரு போரை தொடங்கிடுச்சு. ஆனா அதை எப்படி முடிக்கணும்னு அவங்களுக்கே தெரியலைங்கிறது தான் இப்போதைய யதார்த்தம். ஈரானை அழிக்கணுங்கிற வெறியில இறங்கினாலும் அதனால வர பொருளாதார பாதிப்புகளை ட்ரம்ப் நிர்வாகத்தால சமாளிக்க முடியல. நட்பு நாடுகளும் இப்போ அமெரிக்காவுக்கு பெரிய அளவுல உதவி செய்ய முன்வரல. ஒரு பக்கம் நான் தான் வின்னர்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் போரை தொடர இந்த விசித்திரமான அணுகுமுறை உலக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அடுத்த சில நாட்கள் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா ட்ரம்ப் கொடுத்த அந்த 48 மணி நேர கெடு முடிய போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஈரான் அடிபணியுமா இல்ல போர் விஸ்வரூபம் எடுக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை காமெண்ட்ல சொல்லுங்க.